என்ன திருப்தியில் என்ன திருப்தியில் சொன்னேன் நீங்கள் அந்த வெள்ளத்துக்கு பதியாத்தலையா என்னத்துக்கு சொன்னீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இல்லை எனக்கு கரெக்டாக ஆரம்பிச்சதுக்கு என்ன இது நான் ஆதாரத்துக்கு எடுக்கிறேன். சரி, இப்போ நான் ஒரு வாகனம் எடுக்க போகிறேன். அதுக்கு அட்ரஸ் கன்ஃபர்மேஷனுக்கு தான் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கிறேன், வேறு ஒன்றுக்கும் இல்லை. என்ன ரீசன் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு? நீங்கள் அந்த அட்ரஸில் இருக்கீங்களான்னு பார்ப்போம். அப்போ நாளைக்கு எனக்கு எப்போ வந்து தருவீங்க? நீங்கள் நாளைக்கு வர சொல்கிறேன். ஆரம்பிக்கு நான் அனுப்பணும், இன்றைக்கு கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்பணும். நீங்கள் நாளைக்கு வாங்கலை, நாளைக்கு வர எனக்கு நாளைக்கு செஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பிட்ட வீடியோவில் வர கிராம உத்தியோகத்தர் வந்து குட்டிக்கராஜ் கிராம உத்தியோகத்தர் தான் இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட திட்வா புயலின் காரணமாக எனது வீட்டினுள் தண்ணீர் முற்றாக வீட்டினுள் சென்று பல தளபாடங்களையும் பல பொருட்களையும் சேதப்படுத்தியது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டை விட்டு சுமார் 5 நாட்களுக்கு மேலாக வேறு இடத்தில் வசித்து வந்தோம். நான் வேறு இடத்திற்கு போய் அந்த வெள்ளப்பெருக்கு குறைவடையும் வரையில் இருந்த வேளையில் இந்த குறிப்பிட்ட ஜிஎஸ் வந்து எனது வீட்டினை பார்வையிட வந்த வேளையில் எனது முற்றத்தில் உள்ள கேட் பூட்டி இருந்ததன் காரணமாக இவர் எனது வீட்டிற்குள் நீர் புகவில்லை என்ற ஒரு ரிப்போர்ட்டை டிஎஸ்க்கு சப்மிட் பண்ணி எனக்கு அதனால் அந்த கொடுப்பனவு அந்த 25,000 கொடுப்பனவு கிடைக்கவில்லை. இதனால் அவருக்கும் எனக்கும் இடையில் சின்ன ஒரு வாய் தர்க்கம் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னவர், நீ இதுக்கு பிறகு எந்த தேவைக்கு ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு என்னிடம் வந்தால் உனக்கு எந்த உதவியும் என்னால் வழங்கப்பட மாட்டாது, உனக்கு எந்த சேவையும் என்னை தவிர வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாய் என்று கதைத்த அவர் தற்போது அந்த ஒரு காரணத்தை மட்டும் வைத்து கொண்டு எனக்கு தேவைப்படுகின்ற ஜிஎஸ் கரெக்டரை தராத ஒரு ஜிஎஸாக காணப்படுகின்றார். பாருங்கள், நேற்று வந்து மே 30 ஒரு ஜிஎஸ், ஒரு லேடி ஜிஎஸ் வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியே சென்ற டைமில் அவர் லீவுன்றும் பார்க்காம மக்களுக்காக வேலைக்கு போனவர் ஒரு லொரியில் ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலிலே மரணம் அடைந்தார். இவ்வாறான ஜிஎஸ்மார் வேலை செய்யும் அதே இலங்கையில்தான் இவர்கள் போன்ற ஜிஎஸ்மார்களும் இங்கு வேலை செய்து மக்களுக்கு எந்த உதவியும் எந்த ஒரு அவர்களிடம் இருந்து மக்களுக்கான எந்த ஒரு நன்மையான செயற்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது.